ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ரோகோடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், பட் என்னால் முடிஞ்ச லெவலுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரோகோடோஸ் பேட் கேர்ள்ஸ் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. ரோகோடோ, இது நம்ம பிரியறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி ராணா சொல்லவும், என்ன சொல்றா நம்ம ஹீரோ கேட்கறான், நீ ரொம்பவும் நல்லவன் ரோகோடோ, ஆனா நான் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு வா சொல்லவும், இல்ல நீ நவாதான் நம்ம ஹீரோ சொல்றான், இத நான் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்ல மாட்டேன் ரோகோடோ, உன்னை தவிர வேற யார் மேலேயும் நான் அக்கறையோ பட்டதில்லை அப்படின்னு ராணா சொல்லவும், அது உண்மை இல்ல நம்ம ஹீரோ சொல்றான், ரோகோடோ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதையோ ஸ்கூல்லையும் தான் என்ஜாய் பண்ற, அதே மாதிரி நான் என்ஜாய் பண்றது ஃபைட் பண்றது மட்டும்தான். ஸோ நான் ஒரு மோசமான பொண்ணு, நான் உன் கூட இருந்தா உனக்கு இன்னும் நிறைய கஷ்டம் தான் வரும், இதுதான் ஒரு பெஸ்டான முடிவு அப்படின்னு ராணா சொல்லவும், அப்புறம் ஏன் நீ பாக்குறதுக்கு சோகமா தெரியுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா இது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா ஏன்னு தான் தெரியல அப்படின்னு வா சொல்லவும், எனக்கு அதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் மோசமான பொண்ணு, ஸோ மோசமானவங்க கூட இருக்கதா லைக், பட் அதை விட நான் ஒன்று அதிகமாக லவ் பண்றேன் அப்படின்னு ராணா ஆள்றா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்பெல் தான், எனக்கு நீ எந்த பவருமே இல்லை, நான் ஸ்ட்ராங்கும் இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ராணா நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறுவேன், நீ பேட் பர்சனா இருக்கிறதுனால உன்னை சுத்தி பிரச்சனை வந்து அதை எதிர்க்கிற அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா மாறுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரோகுடோ நீ இங்கே இரு, அதுதான் உனக்கு பெஸ்ட், ஸ்கூல் லைஃப் நீ என்ஜாய் பண்ணுவேன்னு நான் நம்புறேன் அப்படின்ட்டு ராணா அங்கிருந்து போறேன். ப்ராமிஸ் பண்ணபடியே ரோகுடோ லைஃப் நார்மலா தான் இருக்கும் அப்படின்னு டோஜி சொல்லிட்டு ராணாவை கூட்டிட்டு போறான். ரோகுடோ ஒன்னு தவிராவா யார் பேச்சையும் கேட்க மாட்டா அப்படின்னு ஓட்டகமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. இதுக்கப்புறம் என்ன யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு டோஜி நினைச்சா. ராணாவை நான் தான் ஹாப்பியா வச்சிருப்பேன்னு சொன்னேன், நீ அவளை கூட்டிட்டு போனோம்னா என் கூட ஃபைட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதுவும் கரெக்ட் தான், ஒன்னு நான் அடிச்சோம்னா தான் ராணாக்கு புரியும் அவன் கூட இருக்கிறது உனக்கு எவ்வளவு ஆபத்துங்கிறது அப்படின்னு டோஜி சொல்லவும், அவன் மேல கை வச்ச அப்படின்னு ராணா முறைக்கிறா. நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன் நான் அவனை அடிக்க மாட்டேன் அப்படின்னு டோஜி சொல்லவும், ராணா நீ இதுல தலையிடாத, நான் ஸ்ட்ராங்கா மாறணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி நீ ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா நான் ரெடி தான் அப்படின்னு டோஜி இப்ப நம்ம ஹீரோவை அடிக்கிறான். நீ நினைச்சதுக்கு ஆப்போசிட் எஃபெக்ட் தான் கிரியேட் பண்ண கூட, எந்த அளவு கஷ்டப்படுறியோ ராணா அந்த அளவுக்கு ஒண்ணு விட்டு தூரமா போகணும்னு நினைப்பா அப்படின்னு டோஜி யோசிச்சு, உன்னாலலாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவை அடிக்கிறான். கண்டிப்பா ஒரு ஃபைட்ல என்னால வின் பண்ண முடியாது, வயலன்ஸ்னாலே எனக்கு சுத்தமா பிடிக்காதானா, அதையும் விட இப்ப நான் அதிகமா இருக்கிறது ஒன்னதான் டோஜி அப்படின்னு நம்ம ஹீரோ டோஜி மூஞ்சில ஒரு பஞ்ச் பண்றான். ஆனாலும் சரி நான் வின் பண்ணுவேன் நம்ம ஹீரோ போனா, டோஜி திரும்பவும் நம்ம ஹீரோவை அடிக்கிறான். நான் உன்னை வெறுக்கலாம் இல்ல இருக்கிறோம், அதே நேரத்துல எனக்கு உன்னை பிடிக்கவோ செய்யாதுன்னு டோஜி சொல்லவும், ஆனா என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னியே நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஈவன் ஹேமாவரி ராணா கூட எனக்கு ஃப்ரெண்டு கிடையாது தான் அப்படின்னு டோஜி சொல்றான். ஹீரோவனை அடிக்க போகவும் டக்கு நம்ம ஹீரோவை அடிச்சுட்டு அவ்வளவுதானு போகவும், நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிக்கிறான். அனிமல் மாதிரி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, கைய உடைச்சாதான் சரிப்பட்டு வருவேன் அப்படின்னு டோஜி கைய உடைக்க போறான். வந்து தடு ராணா, அப்பதான் உன்னால இதுல இருந்து பின்வாங்க முடியாது அப்படின்னு டோஜி மனசுக்குள்ள நினைக்கிறான். ராணா நீ இதுல இன்டர்ஃபியர் ஆகாத அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். டக்குனு வந்து ஒரு பஞ்சு விட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துவோம். நான் அதை திரும்ப பண்ணிட்டேன்னா நம்ம ஹீரோ யோசிச்சா, கூட நீ ஓகே தானே அப்படின்னு ரெய்னா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. சாரி நாங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது வர நீ தாக்கு பிடிச்சிட்ட சூப்பர் அப்படின்னு சீஃப் சொல்றான். இனி நீ ஏன் கூட ஃபைட் பண்ற அப்படின்னு ரெய்னா சொல்லவும், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா என் ஓன் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கூட சொன்னது கேட்டதில்ல, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு டோஜி கேட்கவும், ஓசனாடா இனிமா அசுமி சுபாக்கின் எல்லாரும் அங்க வந்திருந்தாங்க. ரோகுடோ நீ ஓன் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணணும்னு சொன்னல, இனிமா கூட ஃபைட்டை செட்டில் பண்ணுது, ஓசனாடா ஓரல் ரிப்போர்ட்டை முடிச்சது, ஆசுமி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுது, ரெய்னாவை வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டதுன்னு, இது எல்லாம் ஸ்ட்ரென்த் கூட ஆட் ஆயிருக்கு, நாங்க எல்லாரும் ரோகுடோவோட ஸ்ட்ரென்த் தான் அப்படின்னு எல்லாருமே ஃபைட் பண்ண ரெடி ஆகுறாங்க. மொத்தையா வந்தாலும் சரி மொத்தமா வந்தாலும் சரி அப்படின்னு டோஜி வந்து இப்ப எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஃபைட் பண்ணி அசால்ட்டா அவங்கள தோக்கடிக்கிறான். நம்ம ஹீரோவனை பின்னாடி பக்கமா பிடிச்சா நம்ம ஹீரோப்பையும் பிடிச்சா போடுறான். ஆளுங்களை தோக்கடிச்சதுனால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சீங்களா, புது ஓனிஷிமாவை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹேமாவரி என் கூட இருந்தா போதும் அப்படின்னு டோஜி சொல்லவும், நீயே தான் ஸ்ட்ராங்கா இருக்கல, அப்புறம் எதுக்கு உனக்கு ஹேமாவரி தேவன் சுபாக்கி கேட்கவும், என் சைடு ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா நானும் ஒரு காலத்துல டார்ச்சரை அனுபவிச்சவன் தான், எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, அவங்களுக்கு பயந்து டாய்லெட் குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டேன், ஆனா அவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சது, அதான் அவங்களுக்கு கொடுத்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா என் சைடு ஸ்ட்ராங்கான ஆளுங்க இருக்கணும், ஊர்லயே ஸ்ட்ராங்கான ஆளு, அப்பதான் என் கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, பதிலுக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், அதை கொடுத்து நான் அவங்களை ஹாப்பி ஆக்கினேன், ஆனா நான் என்ன ஆசைப்படுறேன் என்னையே எது ஹாப்பி ஆக்கும் அப்படின்னு டோஜி யோசிக்கிறான். எனக்கு பயமா இருக்கு, யாராச்சும் வந்து என்ன காப்பாத்துங்க, ஓனிஷிமா யூனியன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங், ஒரு பொண்ணு எப்படி எல்லாரையும் தனியால தோக்கடிச்சா, ப்ரொடெக்ட் பண்றதுக்கு எனக்கு ஆளுங்க தேவை, ஓனிஷிமா தேவை அப்படின்னு டோஜி பயப்படுறான். ஸோ ஓனிஷிமா யூனியனுக்கு திரும்பவும் ஆளுங்களை சேர்க்கிறான். உங்க எல்லாரையும் நான் ஹாப்பியா வச்சிருப்பேன், பதிலுக்கு நீங்க எல்லாரும் என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் டோஜி சொல்லியிருப்பான். பாஸ் ஆவியோட கேங்கர் ரோகுடன் ஒரு பையன் தோக்கடிச்சிட்டானா, ஆனா முக்காவாசி டேமேஜ் பண்ணது உடன் ஸ்வாட் வச்சிருந்த ஒரு பிளாண்டி தான் சொல்லவும், அது அவளே தான், அவ தான் என்ன சந்தோஷமாக்கக்கூடியவா, ஹீமாவரி ராணா, அவ என் பக்கத்துல இருந்தா நான் யாரை பார்த்து பயப்பட தேவையில்லை, ஹீமாவரி ராணா எனக்கு எந்த லெவலுக்கு முக்கியம்னு உனக்கு தெரியுமா, அவ எனக்கு தான் சொந்தம், அவளே மாதிரி ஒரு கில்லிங் மிஷினை வா பக்கம் வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு டோஜி கேட்கவும், அவ ஒன்னும் கில்லிங் மிஷின் கிடையாது, அவளுமே நல்லவா தான், ஓனிஷிமா யூனியன் அவ ஏன் கிரஷ் பண்ணான்னு உனக்கு தெரியுமா, ஏன்னா ரியோகோ கேர்ள்ஸ் அவ ஃப்ரெண்ட்ஸா நினைச்சதுனால தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு ஓட்டகமே வந்து அடிச்சு போட்டிருக்காளே அப்படின்னு டோஜி கேட்கவும், அது உண்மை இல்ல, ராணா ஓட்டகமே கூட ஃபைட் பண்ணும்போது அவளோட உட்டன் ஸ்வாட யூஸ் பண்ணவே இல்லை, நான் ஓட்டகமே கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்கான அடையாளம் அது, ஹீமாவரி ராணா ஒன்னும் மோசமான பொண்ணு கிடையாது, அவ மனசுக்குள்ளே ஒரு கைண்டான ஹார்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு
நம்ம ஹீரோ சொல்லவும், ராணா நீ எதுக்காக ரோக்குடோவை லவ் பண்ண அப்படின்னு சொல்லி ஓட்டஹிமே கேட்கறா. இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து ராணா யோசிச்சு பாக்குறா. ரோக்குடா அவனை விட நாங்க பாத்துக்கிட்டோம் அப்படின்னு கர்னல் போயிட்டு ஃபைட் பண்றான். அவனை அடிச்சு போட்டு அடுத்து யாரு அப்படின்னு டோஜி வந்து எல்லாரும் கூட ஃபைட் பண்ண ரெடியா நிக்கிறான். ரோக்குடோவே உனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஃபைட்டிங்க பிடிச்ச மாதிரி அவனுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உன்னோட நல்லதுக்காக தான் அவன் இவ்வளவு தூரம் பண்றான். இந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஓட்டஹிமே ராணா கிட்ட சொல்றா. என்னதான் அடி வாங்கி கீழே விழுந்தாலும் திரும்பி இவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டோஜி எத்தனை தடவை இவங்களை அடிச்சு போட்டாலும் இவங்க விட்டு கொடுக்கறதாவே இல்ல. நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தோம் இன்னுமா அவன் மனசு மாறல. ரோக்குடோவை தவிர்த்து மத்தவங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணது உண்மையிலே உனக்கு முக்கியம் இல்லையா? ஓட்டஹிமே ராணாவை பார்த்து கேட்கறா. இந்த அட்டாக் இவங்களை காலி பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா திரும்பவும் எந்திரிச்சு நம்ம ஹீரோவும் இனிமாவும் நிக்கிறான். இவங்க இன்னுமா விட்டு கொடுக்கல. ஆப்போனன்ட்க்கு எவ்வளவு மோசமானவளா இருந்தாலும் இவங்க இன்னும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எதை பார்த்து இவங்க பயப்படல. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரோக்குடோ தான் அப்படின்னு டோஜிக்கு நம்ம ஹீரோவை பார்த்து கை நடுங்க ஆரம்பிக்குது. மத்தவங்களை மாத்துறதுதான் ரோக்குடோவோட குணம். அவன் உனக்காக இவ்வளவு பண்றதை நீ ஏன் புரிஞ்சுக்கிடல ராணா அப்படின்னு ஓட்டஹிமே கேட்கறா. ரோக்குடோவா அவனை பார்த்தா எனக்கு பயங்கரமாலாம் தெரியல, அவன்லாம் ஒரு நார்மல் பர்சன் தான் அப்படின்னு டோஜி இந்த ஸ்கூலுக்கு வந்த புதுசுல சொல்லியிருப்பான். ரோக்குடோ டோஸ்க்கு அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு டோஜி இப்ப கீழே உட்காந்துருந்தான். ராணா வந்து தடுக்கிறா. அப்படிதான் ராணா என்ன ப்ரொடெக்ட் பண்ணு அப்படின்னு டோஜி சொன்னா. ரோக்குடோ என்ன மன்னிச்சிரு, ஃபைட் பண்றது ரொம்ப பிடிக்கும். உன்னை தவிர்த்து நான் வேற எதை பத்தியும் கவலைப்பட்டதில்ல. நீ சொல்ற லெவலுக்கு நான் நல்லவளாங்கிறது எனக்கு டவுட்டா இருந்துச்சானா என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லைனாலும் ஒன்ன நான் நம்புறேன். நான் உன் கூடவே இருந்தா மேபி நீ சொல்ற மாதிரி நல்லவளா நான் மாறலாம். ஸோ ப்ளீஸ் ரோக்குடோ திரும்பவும் நான் உன் கூடவே இருக்கிறதுக்கு என்ன அலோவ் பண்ணுவியா அப்படின்னு ராணா கேட்கறா. எஸ் நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா நீ இதை திரும்பவும் ஏத்துக்கிறியா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஹேர் பேண்டை கொடுக்கவும் ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. இந்த முடிவை நினைச்சு நீ வருத்தப்பட மாட்டான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்பவும் தேங்க்ஸ்னு சொல்றா. உண்மையிலே ராணா ரோக்குடோவை தவிர்த்து வேற யாரையுமே கண்டுக்கல. ரைனோ கேட்கவும் அவளுக்கு எங்க பேர் தெரியுமான்னு கூட தெரியல அப்படின்னு இனிமா சொல்றான். என்னோட ஹாப்பினஸ் அது எனக்கு கிடைக்காதுல்ல அப்படின்னு டோஜி நினைச்சிட்டு இருந்தா. ஓனிஷிமா யூனியன் தோத்துட்டான்னு அவ ஆளுங்க வரவும் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் முட்டாள்களா, என்னை விட்டு போங்கன்னு சொல்லவும் நான் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவேன் பாஸ் அப்படின்னு ஹாண்டோ சொல்றான். அவன் கூட இருக்கிறது ஃபன்னா தான் இருக்கு, நானும் கூட இருக்கிறேன் அப்படின்னு அவனும் ஆக்காயும் சொல்றாங்க. நான் தான் பாஸ்ல நான் உங்களை ஹாப்பி ஆக்குறேன், நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்கள நம்ம கூட்டிட்டு போறான். ஸோ ஃபைனலி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. ரைனாவும் காஜனவும் அவங்க ஆசைப்பட்டபடி ஸ்கூல் அட்டன் பண்றாங்க. ஆசியா எங்க போனானே தெரியல. டோஜி திரும்ப புது ஓனிஷிமா யூனியனை ஸ்டார்ட் பண்றான். ஃபைனலி இவங்க ஆசைப்பட்டபடி ஸ்கூல் ஃபெஸ்டிவல் சிறப்பா நடக்குது. மொமட்டாராவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து டேமன்ஸ் ஓனிகாஷிமாவை தோக்கடிச்சிட்டாங்க. அண்ட் பிரின்சஸ் அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் பிரின்சஸா ராணா தான் கெட்ட போட்டிருக்கா. ராணா என்ன அவ டைலாக மறந்தாலான்னு இவங்க பார்க்கவும் ராணா இந்த டைலாக பார்த்து ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சுபாக்கி வந்து ஹெல்ப் பண்றா. தேங்க்ஸ் மொமட்டாரோ டாக் மங்கின்னு அதுல எழுதி இருக்கு. ராணா வந்து ரொம்பவே தேங்க்ஸ் ரோக்குடோ அப்படின்னு ராணா சொல்லவும் ஹே அது மொமட்டாரோன்னு சொல்லணும் அப்படின்னு இனிமா சொன்னா. தேங்க்ஸ் இனுமா, கர்னல், சீஃப், ஓசனாடா, சுபாக்கி, ஆசமி, ஓத்தோஹிமே எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ராணா சொல்றா. ஸோ இன்டெரக்டா ராணாக்கு அவங்க எல்லாரோட நேமும் தெரியும், அவங்க மேலேயும் அக்கறை வச்சிருக்கா அப்படிங்கறத ராணா சொல்றா. நான் ஆசைப்பட்டபடி இப்போ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா இன்னும் என் லைஃப்ல எத்தனை மோசமான பொண்ணுங்களை மீட் பண்ண போறாங்கிறத நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த டிராமா ஸ்கிரீன் க்ளோஸ் ஆகவும் அதுக்கப்புறமா அவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு அந்த லீடர் கதையை முடிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ சீசன் 2ல வரப்போற கேரக்டர்ஸ் ஆல்ரெடி நமக்கு காமிச்சிட்டாங்க. சீசன் 2 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலும் அதோட டேட்டா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை சீசன் 2 வந்தா கண்டிப்பா நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.